வணக்கம் க்ளோபல் டாரட் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் அண்ட் ஹெவி எனர்ஜி ரீடிங்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்களோட யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒரு பர்சன். அந்த பர்சன் வந்து நீங்களாக இருக்கலாம், இல்லை இது உங்கள் கூட இருக்கவங்களா இருக்கலாம். ஆனால் எம்பரஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கிடையாது, இளவரசி ராணி கிடையாது, மகாராணிக்கான ஒரு எனர்ஜி இருக்கு. ஓகே, அண்ட் இந்த எனர்ஜி வந்து மேபி உங்களோட எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஓகே, அண்ட் இந்த எனர்ஜி வந்து இந்த பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம். அண்ட் இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ 6 of Wands ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. லைக் ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு 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 பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுடைய சொந்தக்காரங்க முன்னாடி, உங்களுடைய சொசைட்டி முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் மற்றவங்க அதை தடுத்தா கூட அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, அதை ஸ்டாப் பண்ணுறது ஒன்று உங்கள் கூடவே இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் இந்த பர்சன் கிடையாது. ஓகே, அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட பாஸ் வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கலாம். அவங்க உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு அவார்ட் கிடைக்கலாம். ஏதோ ஒரு அவார்டு, ஏதோ வீட்டில் நீங்கள் ஒன்று பண்ணது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. இது வந்து உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து ஸ்டாப் பண்ணுற எனர்ஜி, ஒரு அதாவது மேனிப்புலேட் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. இல்லை நீங்களே உங்களால் முடியும், ஆனால் நீங்களே உங்களை வந்து என்ன சொல்கிறது, நீங்களே உங்கள் ஒரு நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருந்து நீங்களே அதை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை அது நீங்களாகவும் இருக்கலாம். பட் ஒரு சக்ஸஸ் இருக்குது, ரைட்? அண்ட் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ரீசன் வந்து ஒரு 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 மகாராணிக்கான ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு சில பேருக்கு இது அவங்க அம்மாவாக இருக்கலாம், மதர் இன் லாவாக இருக்கலாம், இல்லை இது நீங்களாகவும் இருக்கலாம். ஓகே, இந்த எனர்ஜி இருந்தாலுமே நீங்கள் இந்த சக்ஸஸ் அடைவீங்க அப்படின்றது தான் இதோடைய ஹைலைட்டு. இந்த சக்ஸஸ் வந்து அதாவது ப்ரூவ் தெம் ராங், மற்றவங்க வந்து மற்றவங்க நினைக்கிறத பொய்யாக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்குது. வெரி பவர்ஃபுல் எனர்ஜி, வெரி பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இது ஒரு நெகட்டிவ் கார்டாக இருந்தாலும் எனக்கு இதுதான் வந்து மேலே தெரியுது. டூ ஆஃப் வாண்ட்ஸ் வந்து தட்ஸ் வாட், யார் என்ன பண்ணாலும், யார் எதை ஸ்டாப் பண்ணாலுமே வந்து டூ ஆஃப் வாண்ட்ஸ் வந்து எந்த டெசிஷன் எடுத்தாலும் சரி அப்படின்ற ஒரு கார்டு. ஸோ என்ன அதாவது வந்து பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி மற்றவங்க உங்களுக்கு கெடுதல் நினச்சா, இது வந்து உங்களுக்கு கெட்டது நடக்கும்னு நினச்சி அவங்க பண்ணால் கூட அது உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் அமைய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து பியூட்டிஃபுல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை கார்டு இருக்கிறதுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அண்ட் இது வந்து ஒரு ரீகன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஒரு சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஒரு சேஞ்ச் இருக்குது. சேஞ்ச் வந்து லிட்ரலாக ஃபிசிக்கலாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸாகவும் இருக்கலாம், இல்லை எமோஷ்னலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீமாக இருக்கலாம். ரெண்டு வாண்ட்ஸ் இருக்கிறதுனால க்ரியேட்டிவ் ஃபீல்டாக கூட இருக்கலாம். டென் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு மோஸ்ட்டாக நீங்கள் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும்போது மேபி வந்து இந்த சேஞ்ச்னால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற பொறுப்பை சில இதை நீங்கள் கீழே இருக்கவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கவங்களுக்கோ இதை பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள்
டெவில் எனர்ஜி இருக்கிறதால நீங்கள் வந்து உங்கள் கையில் விட்டு ஏதோ போகுதோன்னு நீங்கள் நினைக்கிற எனர்ஜி போகும். ஆனால் வந்து இது உங்கள் நல்லதுக்கு. உங்கள் கையிலேருந்து ஏதாவது பொறுப்போ ஏதாவது ஒரு டாஸ்க்கோ உங்களை விட்டு போகுதுன்னா அது உங்களுடைய நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா அதுதான் உங்களுடைய அடுத்த சக்ஸஸ்க்கு அதுதான் வழி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அது உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணியிருக்கும். உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ண ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் மீள்ற ஒரு எனர்ஜி இருக்குது வித் சக்ஸஸ். இது மூணுமே சக்ஸஸ்க்கான கார்டு ஆக்சுவலாக. இது வந்து ஒரு விஷயம் எண்டாகி புதுசாக ஒரு இடத்துக்கு ஒன்று நடக்க போகுது அப்படின்றது. தோ இல்லை அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 10 ஆஃப் கப்ஸ் லாஸ்ட் டெக்கோட லாஸ்ட்டில் இருந்ததுனால பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வைஸ் சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் கோயிங் டு ஹேப்பன். மேபி இதோட அவுட்கம்மாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் ஸோ ஒரு ஒன் லைனில் சொல்லணுன்னா கூடி சீக்கிரம் ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஓகே. சக்ஸஸ் வந்து சின்ன சக்ஸஸ் இல்லை. எல்லாரும் ஒரு அவார்ட் மாதிரி ஒரு அவார்ட் எல்லாருக்கும் மெயில் போகும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு சம்வேர் யூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் தனியாக தெரிகிற ஒரு எனர்ஜி. ஓகே. இதுதான் வந்து இதை தாண்டி வர்றதுக்கான ஒரு இது வந்து ஒரு சப்போர்ட் உங்களுக்கு எம்ப்ரெஸ் எனர்ஜி, ஒரு இது வந்து மேனிப்புலேட்டிங் எனர்ஜியும் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் இதில் என்ன டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அது வந்து எப்படி எடுத்தாலும் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அண்ட் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை விட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க. உங்களுக்கான ஆரக்கிள் கார்டில் வந்து ட்ரூத் பி டோல்ட் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரியுற ஒரு எனர்ஜியும் இருக்குது. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியுற எனர்ஜி இருக்குது. அண்ட் ஒருத்தருடைய மாஸ்க் ரிவீல் ஆகிற ஒரு எனர்ஜியும் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னும் போது, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியும். அதுக்கான உண்மைகள் உங்களுக்கு தெரியக்கூடிய டைமாகவும் இருக்கும். யோசிச்சு முடிவு எடுக்கணும். எதுனாலும் யோசிச்சு முடிவு எடுக்கணும். யோசிக்கும் போது உங்களுக்கு அதனுடைய குழப்பிக்கக்கூடாது. யோசிச்சு முடிவு எடுக்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிளெஸ்ட் ஒன்று வந்து நீங்கள் கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டியிருந்தீங்கன்னா அது நடக்கும் அப்படின்றது. ஒரு சில பேருக்கு நீங்கள் எனக்கு ஒரு பதில் வேணும், எனக்கு அதுக்கான ஒரு சைனாக இந்த ரீடிங் இருக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு சில பேர் நீங்கள் ப்ரே பண்ணினதுக்கப்புறம் இந்த ரீடிங்கை பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து யூ ஆர் வெரி பிளெஸ்ட். ஸோ நீங்கள் யார்கிட்ட என்ன ப்ரே பண்ணியிருந்தாலும் நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் ரீடிங் வந்து இஸ் will definitely bring luck to some ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில பேருக்கு ஜஸ்ட் அவுட் ஆஃப் லக் மேபி இந்த ரீடிங்கை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இது ஒரு ரேண்டம் இதில் ஓகே மெண்டிங் யா ஒரு ஆன்சர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. And all the best and thanks for all your support. Thank you and thank you.